நல்ல ஆண்டவரே சோத்திரம் இயேசு சுவாமி. இந்த மாலை நேரத்தில் தேவனாகிய கர்த்தாவை உண்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த காணொலி வானொலி மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க நீ செய்து கிருவிக்காக நன்றி. இது கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கேட்கறது மட்டுமல்ல, அதன்படி செய்ய நடக்க அளவு ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை பொருத்தும் ஐயா. தொடக்கம் முதல் முடிவு பறிந்த பசுத்தாவியானவர்கள் மத்தியில் இருப்பதற்காக கொடான கொடுத்தோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வசனத்தையும் இந்த வார்த்தைகளும் ஆசீர்வதிக்கும்படியாக மீட்பெரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆதிதாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆதிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் உங்களை சந்திக்க கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி. பிரியமானவர்களே, நம்முடைய வசனத்தை படிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அல்லேலூயா, பழசு எல்லாமே போயிடுச்சு. எப்போ பழசு எல்லாமே போயிடுச்சு. அப்ப கிறிஸ்துக்குள்ள நம்ம வரும்போது என்னாச்சு? புது மனுஷன் ஆயிடுறோம். அப்ப நம்முடைய அந்த கெட்ட ரத்தத்தை, கெட்ட சரீரத்தை, என்ன கெட்டு போனா அந்த ஆத்மாவை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவருடைய ரத்தத்துல கழுகி சுத்திகரிப்பு செய்யறாரு. அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கானாமா? புது சிருஷ்டி. அல்லேலூயா. புது சிருஷ்டி அவன் இருக்கிறான். பழசு எல்லாமே போயிடும். அல்லேலூயா. நாம பார்க்கிறோம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நான் படிக்கிறோம். அப்படியே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 நான் படிக்கிறேன். 22 படிக்கிறோம். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும். அந்தபடி முந்தின நடக்கணும் என்ன மாமா? கிறிஸ்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்கை இருந்தது, எந்தெந்த கெட்ட பழக்கம் இருந்துச்சோ அதெல்லாம் என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். அல்லேலூயா. என்னென்ன பழக்கம் இருந்து இப்ப நாம யாரு? ஆண்டவருடைய பிள்ளை. இப்ப நாம எந்த மாதிரி புது சிருஷ்டி? எப்படி? கர்த்தரால் கழுவப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அழிக்கப்பட்ட ஜனங்கள் நாம். ஆமென். கர்த்தரால் அவருடைய ரத்தத்தில கழுகப்பட்டு பரிசுத்தப்படுத்தி நம்மளை என்ன பண்ணிருக்காரு? அவருடைய பிள்ளைகளாக நம்மளை வைத்திருக்காரு. அப்ப நாம யாரு? புதுசுதானே. படிக்கலாம். நம்ம வசந்த மாதிரி படிக்கலாம். அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவராகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தடுத்துக். ஆமென். அப்போ ஆண்டவர் கூட நம்ம சேர்ந்ததுக்கு பிறகு பழசா புதுசா? சத்தம் போட்டு சொல்லணும். புதுசு. பழசு எல்லாமே போயிடுச்சு. பழசு எழுந்து போச்சு, தண்ணியில கழுவி விட்டாச்சு. இப்ப நம்ம இதுல கழுவி இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கொடுத்த ரத்தத்துல கழுகப்பட்டவர்கள். ஆமென். அவருடைய ரத்தத்துல கழுகப்பட்டவர்கள். ஆண்டவருடைய சாயல்ல நாம இருக்கிறோம். அப்ப நமக்கு எந்த பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம இங்க இருக்கிறோம். ஆண்டவருடைய ரத்த கோட்டைக்குள்ள நம்மள ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? மறைத்திருக்காரு. எல்லோரையும் இல்லை, யாரு அவருக்கு யாருக்கெல்லாம் அவரு யாரையெல்லாமே கூப்பிட்டு இருக்காரோ அவரு அவருடைய பிள்ளைகள். சொந்தக்காரன்னு சொல்றாங்க. எப்படி? பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, சொந்தக்காரர் மாத்திரம் இல்லை, என்னுடைய ஜனங்கள் சொல்றாரு. யாருடைய ஜனங்கள்? நம்ம ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா யாருடைய ஜனங்கள்? ஆண்டவருடைய ஜனங்களை நாம இருக்கிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து நாம அடுத்த வருஷத்தை நம்ம படிக்கலாம்.
1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 9 படிக்கலாம். நீங்களோ உங்கள் அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கப்பட்ட புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் யாருக்கு சொந்தமான ஜனம்? இயேசு வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவருடைய அவருக்கு நாம சொந்தமான ஜனம். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன சொல்லுது அந்த 9 என்ன சொல்லுது? நீங்களோ உங்கள் அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆசாரியான ஒளிபீடத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட, யாரால் தெரிந்து கொள்ளப்பட்ட? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ள, அப்படி சொல்லணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட யாராமா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். அப்போ எவ்வளவு ஒரு காரியம் பாரு. உலகத்தை பரலோகத்தை இப்பவே நமக்கு ரொம்ப காட்டிட்டாரு. இதுல வார்த்தைகள்ல வசனங்கள்ல அவர் நமக்கு சொல்ற வார்த்தைகள் நமக்கு பரலோகத்தில் இப்பவே நாம பரலோகத்துக்கு குடியிருந்த மாதிரிதான். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு மறுபடியும் படிக்கும்போது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆசாரியான ஒளிபீடத்தில் வரவழைக்கப்பட்ட புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமும். அல்லேலூயா. அப்ப நமக்கு பழச நம்ம ஞாபகம் வருமா? இந்த கோல் சொல்றது, குசலம் சொல்றது, வைத்தியர்கள் படுறது, இந்த மாதிரி பில்லி சூரிய மந்திரம் மாதிரி எல்லாம் நமக்கு ஞாபகம் வருமா? முன்ன நாம செஞ்சுட்டு இருந்தோம், இப்ப என்ன பண்ணிட்டோம்? அது எல்லாமே விட்டாச்சு. இப்ப முன்ன யாருக்கு சொந்தமா இருந்தோம்? பிசாசுக்கு சொந்தமா இருந்தோம். இப்ப நம்ம யாருக்கு சொந்தமா இருக்கோம்? உலகத்தை உண்டாக்குனா ஆண்டவருக்கு நாம சொந்தமா இருக்கிறோம். மாதிரி அல்லேலூயா அல்லேலூயா. சொல்றதுனால வார்த்தைகள் நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு கேட்கறது மாத்திரம் இல்ல, அதன்படி நடக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம 10ஆம் வசனம் படிக்கும்போது எப்படின்னா, முன்னே நீங்கள் இருக்கவில்லை. இருந்தமா கோல் சொல்றது, குசலம் சொல்றது, சாடி சொல்றது, சீட்டாடுறது, சிகரெட் குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, வெத்தலை இப்படி இருந்தோம். எப்போ? தேவனை இயேசு சுவாமிய அறியாததற்கு முன்பு. அப்ப இயேசு சுவாமிய அறிந்து இவர்தான் தெய்வம், இவரை தவிர வேற நமக்கு தெய்வமே இல்லை அப்படிங்கிற நம்ம ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு இப்ப நம்ம யாருடைய ஜனமா இருக்கோம்? மறுபடியும் படிக்கிறோமா? முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமா இருக்கவில்லை. எப்போது? இப்போ ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தமா வாழ்ந்து ஆண்டவருக்கு உள்ளார நாம அந்த உலக ஜனத்தை விட்டு போட்டு ஆண்டவருடைய ஜனத்தை கூட சேரும் போதுன்னு இப்போது யாருடைய ஜனங்களா இருக்கிறோம்? யாருடைய ஜனங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனங்களாய் இருக்கிறோம். நம்ம சரீரத்தில் எந்த பாவமும் ஆளாது. அல்லேலூயா. நம்ம சரீரத்துல எந்த பாவமும் ஆளாது. எந்த பொய்யும் பிறட்டும் பித்தலாட்டம் ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா. இப்ப நம்ம யாருடைய ஜனம் இருக்கிறோம்? ஆண்டவர் எப்படி பரிசுத்தமா இருக்கிறாரோ அதன் பிரகாரமாக நாமளும் அவருக்கு ஏற்ற, யாருக்கு ஏற்ற? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, முன்னே நீங்க தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்போதோ இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம். இப்ப முன்னே நாம் என்ன பண்ணிருக்கோம்னாக்கா, நாமளே சாப்பிட்டு நாமளே உட்கார்ந்து நாமளே இப்படி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு தரப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு. இந்த மாதிரி சில நல்ல காரியங்கள் பூராமே ஆண்டவர் அந்த வார்த்தைகள் மூலமாக, வசனங்கள் மூலமாக, பைபிள் மூலமாக பேசுறாரு. யார் பேசுறாரு? ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு. அதை படிக்கிறோமா?
பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புற ஜாதிகள் யாரு? நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? மோசமா இருந்தோம். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு யாரு ஜனமா இருக்கும்? ஆண்டவர் ஜனமா இருக்கும். அப்ப ஆண்டவர் ஜனமா இருக்கும்போது நம்ம ஒரு சாட்சி வாழ்க்கை வேணுமா வேண்டாமா? ஆண்டவர் ஜாதி ஆண்டவருக்குள்ள வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பல செய்தியை செஞ்சுட்டு இருக்க முடியுமோ? புறஜாதிகள்னு சொல்லுவாங்க. இவங்க கிறிஸ்தவங்களா ஆனாங்களே. முதல்ல இந்துக்கு சாத்தான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்ப எங்க இருக்காங்க? ஆண்டவர்கிட்ட கோயிலுக்கு போனாங்க. மறுபடியும் என்ன இவங்க இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க, கெட்ட நடக்கைகள் நடத்துறாங்க, இப்படிதான் சொல்றாங்க இல்லையா? அப்படி சொல்லும் போது ஆச்சுன்னா ஆண்டவருடைய சாட்சியை கெடுக்கிற மாதிரி. அல்லேலூயா. ஆண்டவரை துக்கப்படுத்துற மாதிரி. அல்லேலூயா. ஆண்டவரை என்ன பண்ற மாதிரி? துக்கப்படுத்த மாதிரி. அதனால நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கும்போது, அவருடைய வார்த்தைகள் வசனங்கள் கீழ்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்மளே ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாம். நான் அடுத்த காலனியில் நான் வரேன், நீங்க தொடர்ந்து கேளுங்க. ஆண்டவரே சோத்திரம் இயேசு சுவாமி, இந்த வார்த்தைகள் வசனங்கள் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு புரியத்தக்கதாக சில காரியங்கள் செய்ததற்காக சோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதி. கேட்கிற ஒருவரையும் பேர் பேராக தனித்தனியாக குடும்பமாக ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.